Hello everyone. In the video la nama CBSE Math Grade 12 NCERT book la irundhu chapter 5 example number 10 தான் பார்க்க போறோம். Discuss the continuity of the function f defined by and சொல்லிட்டு இங்க ஒரு function கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு function தான் கொடுத்திருக்காங்க. At particular pointல discuss பண்ணுங்கன்னு சொல்லி mention பண்ணல இல்லையா? அப்போ particular point அவங்க mention பண்ணலன்றப்போ நம்ம அந்த complete real line ஃபுல்லாவே minus infinity ல இருந்து positive infinity வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்காலன்னு செக் பண்ணணும். இன்கேஸ் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் செக் பண்ணா போதும். ஓகே, வெதர் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணாதனால த்ரூ அவுட் த ரியல் லைன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ரியல் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி ஃபுல்லா நம்ம ஒரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. ஸோ அதனால நம்ம இங்கே கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எனிவே நான் டீட்டெயில்டாக இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, எக்ஸாம்பிள் 10 இல்லையா? எக்ஸாம்பிள் 10ஓட ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்கலாம். கிவன் f of x ஈக்குவல் டு 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, x plus 2. இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்? இஃப் x less than or equal to 1 இருக்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். x minus 2 if x greater than 1 இருக்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். see complete real line ஃபுல்லா நம்மள ஒரே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலயே ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இன் கேஸ் ஒரே ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம இந்த கேசஸ் எல்லாம் இந்த ரியல் லைன்லாம் பிரேக் பண்ண தேவையில்லை. ஓகே, ரியல் லைனை நம்ம பிரேக் பண்ண மாட்டோம். இங்க வந்து நம்ம 1க்கு இந்த சைடுல வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1க்கு கிரேட்டர் வேல்யூஸா 1 விட கிரேட்டர் வேல்யூஸா இருக்கிறப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இஃப் கண்டிஷனை ஒரு கீ பாயிண்டா எடுத்துக்கிட்டு, ஓகே, இஃப் கண்டிஷனை கீ பாயிண்டா எடுத்துட்டு இந்த ரியல் லைனை நம்ம என்ன பண்ண போறோம்? பிரேக் பண்ண போறோம். என்ன பாயிண்ட் கிட்ட? 1 கிட்ட பிரேக் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா at x equal to, ஓகே, at x equal to 1 இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகே, அதுதான் கேஸ் 1. அதுக்கப்புறம் இந்த சைடு, ஓகே, இந்த சைடு 1ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், ஓகே, ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அது வந்து இஃப் x is less than 1 இருக்கிறப்போ whether function is continuous or not அதுவும் நம்ம செக் பண்ணோம். இது இந்த செக்கிங் தான் நம்ம கேஸ் 2ன்னு எடுத்துப்போம். அண்ட் தென் 1ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, ஓகே, கிரேட்டர் வேல்யூஸ் இஃப் x is greater than 1 அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து கேஸ் 3 எடுத்துப்போம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம செக் பண்றப்போ நம்ம 3 திங்ஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, at x equal to னா f of 1ஓட வேல்யூ, அப்புறம் 1க்கு நெருக்கமா இருக்கிற வேல்யூஸ், க்ளோஸ் வேல்யூஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல க்ளோஸ் வேல்யூஸும் ஃபங்க்ஷனோட வேல்யூ அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் லிமிட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த 3 வேல்யூஸ் கோயின்சைட் ஆனா மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லி கன்க்ளூஷன் ரைட் பண்ணலாம். at x equal to 1 கிட்ட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் இஃப் x லெஸ் தென் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 1ன்றப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை வேல்யூஸ் லை ஆகும்? இன்ஃபினிட் நம்பர்ஸ் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் இன்ஃபினிட் நம்பர்ஸ் லை ஆகும். ஸோ அதுக்காக நம்ம காமனாக ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் எடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு காமன் டேர்ம் cன்னு எடுத்துப்போம். So c can be any real number at the same time c is less than 1. Okay, அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எடுத்துக்கிட்டு f of c ஓட வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த மூணுமே நம்மளுக்கு சேம் ஆன்சர்ஸ் கொடுத்துச்சுன்னா, ரிசல்ட் வந்துச்சுன்னா, கோயின்சைட் ஆனா நம்ம at if x is less than 1ல நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் f of c ஓட வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம கேஸ் 1 எடுப்போமா? இது வந்து கேஸ் 2, இது வந்து கேஸ் 3. ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பார்க்கலாம். at x equal to 1 கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ கேஸ் 1 if x equal to 1, ஃபர்ஸ்ட் f of 1 தானே வேணும். f of 1 பார்க்கலாம். ஸோ if x வந்து எக்ஸாக்ட்லி 1 ஒரே ஒரு பாயிண்ட்ல தானே செக் பண்றோம். இப்போ எக்ஸாக்ட்லி 1 இருக்கிறப்போ இந்த கிவன்ல இருந்து சூட்டபிள் ஃபங்க்ஷன் தான் நம்ம அப்ளை பண்ணோம். இங்க பாருங்க, if x is less than or equal to 1 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கல்ல, அப்போ 1 விட ஸ்மாலரா இருந்தாலும் இல்லைன்னா ஈக்குவல் டு 1 இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். 1 விட கிரேட்டரா இருந்தா தான் இந்த ஃபங்க்ஷன். அப்போ நம்மளுக்கு இங்க எந்த ஃபங்க்ஷன் சூட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ f of x equal to x plus 2னா அப்போ f of 1 plus 2 ரைட் பண்ணணும். ஓகே, x க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணணும். 1 plus 2.
இப்போ ரிசல்ட் 1 + 2 இது வந்து 3. அப்போ f of 1 ஓட வேல்யூ நம்மளுக்கு 3. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ லிமிட் x is approaching towards the 1 from left side. So x is approaching towards the 1 from left side ல இருந்து அப்ரோச் ஆகுது. லெஃப்ட் சைடில் அப்ரோச் ஆகுதுன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட இருக்கும், ஆப்வியஸாக நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. 1க்கு ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸ் தான் நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணோம். ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸ் வந்து 0.9, 0.98 ரவுண்ட் பண்ணால் 1 வரணும். அந்த மாதிரி இருக்கிற க்ளோஸ் வேல்யூஸ், அதுவும் இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபினிட் நம்பர்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம இங்கே 1 மேலே வந்து மைனஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸ் அப்ரோச்சிங் டுவோர்ட்ஸ் த 1. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவா மாறுதுன்னு பார்க்கணும். சரி, இந்த 1க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற வேல்யூஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அட் த சேம் டைம் 1 தான் வரணும். அப்போ 0.9, 0.98 அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஸ்மாலர் தென் 1 தானே. ஸ்மாலர் தென் 1னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் x + 2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x + 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ லிமிட் x tends to 1, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x + 2. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ வந்து லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஸோ x is approaching 1 இல்லையா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ 1 + 2 3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ரிசல்ட் வந்து 3. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதே மாடல் தான் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ லிமிட் x is approaching towards the 1 from right side. ரைட் சைடில் இந்த சைட்லேருந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து 1 கிட்ட அப்ரோச் ஆகிறப்ப பார்த்தோம். இப்போ வந்து ரைட் சைடில் அப்ரோச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைட் சைடு அப்ரோச் ஆகுறப்போ ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸ் தான் எடுத்துப்போம் இல்லையா. 1.01, 1.02, 1.03, 1.0001 இந்த மாதிரி க்ளோஸ் வேல்யூ. இந்த மாதிரி க்ளோஸ் வேல்யூஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், 1 விட அதிகம் தானே, கிரேட்டர் வேல்யூஸ் தானே. அப்போ கிரேட்டர் வேல்யூனா நம்ம யூஸ் பண்ண செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணோம், x - 2 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ லிமிட் x tends to 1 + இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x - 2. இப்போ x approaching towards the 1, அப்போ xக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா, 1 - 2. அப்போ ரிசல்ட் என்ன வரும், -1. ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோட ரிசல்ட் -1. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ கோயின்சைட் ஆயிருக்கு, கோயின்சைட் ஆகலை இல்லையா. அப்போ கோயின்சைட் ஆகலைன்னா நம்ம என்னன்னு சொல்லி கன்க்ளூஷன் ரைட் பண்ணலாம். ஹியர் ஓகே, ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ என்னென்னு கன்க்ளூஷன் ரைட் பண்ணலாம். ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் not continuous at x equal to 1. ஏன்னா இப்போதைக்கு x equal to 1 கிட்ட மட்டும் தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். less than 1 கிட்டையும் greater than 1 கிட்டையும் நம்ம இன்னும் செக் பண்ணல. ஸோ என்ன செக் பண்ணோமோ அதுக்கு மட்டும் கன்க்ளூஷன் ரைட் பண்ணலாம். ஸோ the given function not continuous at x equal to 1. x equal to 1 கிட்ட அது கண்டினியூஸாக இல்லை, மேபி இங்கே இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் பார்க்கலாம். இஃப் x is less than 1 இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லி இப்போ கேஸ் 2ல நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கேஸ் 2ல எடுக்கிற கண்டிஷன் இஃப் x is less than 1, x less than 1 இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. ஸோ லெஸ் தென் 1ன்றப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்கும், இன்ஃபினிட் வேல்யூஸ் இருக்கும். இன்ஃபினிட் வேல்யூஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இன்ஃபினிட் வேல்யூஸ்க்கு சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஜென்ரல் டேர்ம் நம்ம எடுக்க போகிறோம். லெட் சி பி த எனி ரியல் நம்பர்னா கூட மைனஸ் இன்ஃபினிட்டியில் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லி கன்வே ஆடுது. ஸோ நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணோம், சிபி எனி ரியல் நம்பர் சச் தட் அட் த சேம் டைம் அது எப்படி இருக்கணும், 1 விட கம்மியாக இருக்கணும். ஸோ சி லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் சியோட வேல்யூ சி வந்து லெஸ் தென் 1 எடுத்துட்டோம். ஓகே, லெஸ் தென் 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே சூட் ஆகிற ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் x + 2. ஸோ அப்போ நம்ம எஃப் ஆஃப் சின்றது என்ன ஆகும், c + 2 மாறிடும். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ரியல் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே 1 இருக்குது. ஓகே, இங்கே வந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட், இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட். நான் வந்து சி வந்து என்னன்னு சொல்கிறேன், சி கேன் பி எனி ரியல் நம்பர், ஆனால் 1 விட கம்மியாக இருக்கணுன்றேன். ஸோ இந்த 1 விட கம்மியாக இந்த லைனில் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -7 எடுக்கலாமா. ஸோ -7க்கு ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு -7 தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும், 1 விட ஸ்மாலர் தானே, ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம், 1 விட ஸ்மாலர்.
அப்போ 1 விட ஸ்மாலர்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து x + 2 தான். ஓகே 1 விட ஸ்மாலர்னாலே x + 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே லிமிட் x is approaching towards the c. ஏன்னா c தானே பார்க்குறோம். -7 வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இங்கே நான் -7ன்னு எடுத்திருக்கேன். ஸோ லிமிட் extends to c, x is approaching towards the c from left side, அதனால மைனஸ் சைன். ஓகே அப்போ f of x. ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு ஓகே நெகட்டிவ் வேல்யூஸ்க்கும் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லை ஆகிற வேல்யூஸ் கூட நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அது எப்படி இருக்கும் 1 விட ஸ்மாலராக தான் இருக்கும். அப்போ f of x வந்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் x + 2 ரீப்ளேஸ் பண்ணணும். x + 2 இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக c சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இதே தான் ரைட் ஹேண்ட் லிமிட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். ரைட் சைடில் சிக்கு இப்போ -7 தான் நம்ம சிஎன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணுறோம். ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது வந்து நம்ம வேறு ஃபங்க்ஷன் x + 2 இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல x - 2 அது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடையாது. ஓகே நெருக்கமாக இருக்கிற வேல்யூஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு -7 வரணும். இப்போ -6.9 -6.3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுக்காதீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நியர் வேல்யூஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ 6.9 6.7 6.999 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே தான். ஸோ அந்த வேல்யூஸும் எப்படி இருக்குது 1 விட ஸ்மாலராக தான் இருக்குது. அப்போது நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சேம் x + 2 அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் ஒர்க் அவுட் பண்ணலாமா? ரைட் ஹேண்ட் லிமிட் x is approaching towards the c from right side, then f of x. So f of x என்னன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணோம் சேம் x + 2. ஸோ லிமிட் extends to c plus x plus 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் c plus 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா f of c ஓட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே சேமாக இருக்கா? ஸோ சேமாக இருக்கிறப்போ நம்ம என்னன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம்? இஃப் x is less than 1 இருக்கிறப்போ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. Here f of c ஓட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. So the given function continues. Okay, given function continues if x is less than 1. Okay, less than 1 இருக்கிறப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது ஃபங்க்ஷன் வந்து இந்த சைடு எல்லா வேல்யூஸ்க்குமே கண்டினியூஸாக இருக்குது. ஓகே இப்போ கேஸ் 3ல வெதர் இந்த சைடு வந்து 1 விட கிரேட்டராக இருக்கிறப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் 3ல நம்ம செக் பண்ணிடலாம். கேஸ் 3 எடுத்துக்கலாமா? So case 3 condition, if x is greater than 1. So greater than 1 னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ல ஓகே இந்த ஸ்பேஸ்ல நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் லை ஆகும்? இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இன்ஃபினிட் நம்பர்ஸ்க்கும் நம்ம சேர்த்து வச்ச மாதிரி நம்ம செகண்ட் கேஸ் 2ல நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே தான். ஒரு cன்னு சொல்லி ஒரு ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்க போகிறேன். let c be the any real number. Okay, any real number at the same time அது எப்படி இருக்கணும் 1 விட அதிகமாக இருக்கணும் such that c is greater than 1. Okay, so c கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் f of c வந்து greater than 1 ன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ greater than 1 ன்னா கிவனில் greater than 1 இருக்கிறப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? செகண்ட் ஃபங்க்ஷன் x - 2 யூஸ் பண்ணணும். அப்போ f of x equal to x - 2 னா f of c எப்படி இருக்கும்? c - 2. ஓகே ஸோ c - 2 ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ c - 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சரி c என்றது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கேன் 1 விட அதிகம்னு சொல்லியிருக்கேன். ஓகே 1 விட அதிகமான இருக்கிற ஒரு வேல்யூ. அப்போ இந்த சைடு எங்கேயோ இந்த பிட்வீனில் இங்கே தான் நம்மளுக்கு ஏதோ எங்கேயோ லை ஆகுது. ஓகே அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம பார்க்குறப்போ லெஃப்ட் சைடில் லை ஆகிற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 விட அதிகம்னு சொல்கிறேன். ஸோ நான் ஒரு 9ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே c என்றது 1 விட அதிகம். ஸோ இட் கேன் பி 9 ஆல்சோ. c இஸ் எனி ரியல் நம்பர். இட் கேன் பி 9 ஆல்சோ. 9க்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வேல்யூ 8.9 8.8 8.7 8.789. ஸோ அந்த மாதிரி ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு 9 வரணும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் எடுப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டுமே எப்படி இருக்குது ரொம்ப 9க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற வேல்யூஸ் கூட நம்மளுக்கு 1 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லாமே
எடுக்கக்கூடாது, க்ளோஸ் வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கணும். அப்படி க்ளோஸ் வேல்யூஸும் நம்மளுக்கு இங்கே 1 விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், x-2 தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x is approaching towards the c from left side. So அப்போ f of x க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், x-2 ஃபங்க்ஷன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு c-2 வருதா. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் லிமிட், இதே தான் ரைட் ஹேண்ட் லிமிட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். ஆப்வியஸாக ரைட் சைடும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், 9.01, 9.02, 9.03, 9.04, 9.001, 9.005 இந்த மாதிரி so many infinite values இருக்கும். க்ளோஸ் வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஓகே, ஆப்வியஸாக 9 விட அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அதிகம்னா x-2 இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 விட கிரேட்டர்னா x-2 ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லிமிட் x tends to c f of x. ஸோ ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், x-2 ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணால் c-2. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் சியோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லா வேல்யூஸும் சேமாக இருக்கா, கோயின்சைட் ஆகுதா. ஸோ கோயின்சைட் ஆகுறதுனால நம்ம என்னன்னு சொல்லுவோம் இப்போது, ஸோ ஹியர் எஃப் ஆஃப் சி வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ த given function continuous எதுக்கு continuous, இன்னொன்று கண்டிஷன் எடுத்திருக்கோம், if x is greater than 1, continuous if x greater than 1. முடிஞ்சதா. ஓகே, இப்போ கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் ரைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், at x equal to 1 கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆச்சா, கேஸ் 1ல் நாட் கண்டினியூஸ் ரைட் பண்ணியிருக்கோம். at x equal to 1 கிட்ட கண்டினியூ ஆகலை. if x is less than 1 கிட்ட கண்டினியூ ஆச்சா, கேஸ் 2ல் எஸ் கண்டினியூ ஆயிருக்கு. x greater than 1 கிட்ட கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ த்ரூ அவுட் த ரியல் லைனில் எக்ஸாக்ட்லி 1 கிட்ட மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அது வந்து பிரேக் ஆகுது, டிஸ்கண்டினியூ ஆகுது. ஸோ மற்றபடி எல்லா ரியல் நம்பர்ஸ்லையும் ஓகே எல்லா ரியல் நம்பர்ஸ் கிட்டையும் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். அதுதான் நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் அதை ரைட் பண்ண போகிறோம். ஃப்ரம் கேஸ் 1 okay from case 1 2 and 3 from case 1 case 2 case 3 the given function continuous for all real numbers except at x equal to 1. that's all this sum. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ.